அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். இது ஒரு பழமொழி. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். தற்பொழுது உலகத்தில் நடப்பதை பார்த்தால் அரசர்கள்தான் கொள்கிறார்கள், அந்தந்த நாட்டின் தலைவர்கள்தான். யார் அந்த தலைவர்கள்? அரசு அவங்க தான், ராஜா தான் அவங்க தான். ரஷ்யா, உக்ரைன், இஸ்ரேல், அமெரிக்கா, இவர்கள்தான் பகைமையினால் சண்டையிட்டு மக்களை கொள்கிறார்கள். அவர்களெல்லாம் நன்றாகவே இருக்கிறார்கள். ஏனென்றால் பதுங்கு குழியில் அவர்கள் எல்லாம் இருந்து கொண்டு அல்லது தொலைதூரத்தில் இருந்து கொண்டு அவர்களுடைய படைகளை ஆங்காங்கே நிறுத்தி, அதுவும் ராக்கெட் மூலம், பாலிஸ்டிக் மிசைல் மூலம் நடக்கிறது. அதனால் பேரழிவை எல்லோரும் சந்திக்கிறார்கள். தெய்வம் என்ன செய்யும்? எந்த தெய்வம் காக்கிறது? அரசனே கொல்லும் பொழுது தெய்வம் வேடிக்கை பார்க்கிறது. இதுதான் உண்மை. அப்பாவி மக்கள்தான் அன்றாடம் சாகிறார்கள். அது எல்லா நாட்டுக்குமே பொருந்தும். தற்போதைய சூழ்நிலையில் இந்த நாடுகள்தான். ஆனால் அரசர்கள் எல்லாம் இப்ப சட்டத்திட்டங்களுக்கு, சட்டத்தின் மூலமாகத்தான் தண்டனையே. உச்சபட்ச தண்டனை தூக்கிலிடுவது, அதுவும் மிக 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 அரிது. ஆயுட் தண்டனை என்பார்கள். அது ஒரு 15 வருடம். சிலருக்கு கடுங்காவல் தண்டனை 2 முறை தருவார்கள், அதாவது 30 வருடங்கள். இப்படித்தான் நமக்கு இந்த இந்தியாவில் அல்ல, மற்ற இடங்களிலும் அப்படித்தான் நடக்கிறது. எந்த தெய்வமும் தடுப்பதில்லை. ஏனென்றால் மக்களுடைய நம்பிக்கை தான் இந்த தெய்வங்கள் இருப்பதாக. ஆண் தெய்வம், பெண் தெய்வம் என்றெல்லாம் மக்கள் மீது கொண்டுள்ள நம்பிக்கை தான். எந்த தெய்வமும் நீ வழிபட்டாலும் அல்லது வழிபடாவிட்டாலும், திட்டினாலும் திட்டாவிட்டாலும், பூஜை செய்தாலும் பூஜை செய்யவிட்டாலும் அது யாரையும் தண்டிப்பதில்லை. ஏனென்றால் அது கல் எப்படி பேசும்? கற்சிலைகளை வைத்துத்தானே இந்த கோயில்களில் பெண் தெய்வமாக இருக்கட்டும், ஆண் தெய்வமாக இருக்கட்டும், என்ன தண்டனை கொடுப்பதில்லையே. அது சொல்வது, அது ஒரு நம்பிக்கை தான், பயமுறுத்தல் தான். இந்த யாருமே பயப்படுவதில்லையே. இந்த நாட்டு அரசர்கள், ராஜாக்கள், அவர்கள் வேடிக்கை பார்ப்பதில்லை. அவர்கள்தான் தூண்டுதல் மக்களிடம் கொடுக்கிறார்கள். அவர்களெல்லாம் பணம் வாங்கி கொண்டு வேலை பார்க்கிறார்கள். அங்கே குண்டு போடு என்றால் குண்டு போடுவார்கள். அங்கே ஆயுதத்தை வைத்து கொள்வார்கள். இதுதான் அன்றாடம் நடக்கிறது. அவர்களுடைய கட்டளையை நிறைவேற்றுவதுதான் கூலிப்படைகள் தான். யாரு நாட்டுப்பற்று என்று பொதுவாக சொன்னாலும் அவர்களெல்லாம் கூலி வாங்கி கொண்டு செய்கின்ற படைகள் தான், கூலிப்படைகள் தான் அவர்கள் எல்லாம். இன்று இது போல பல ரஷ்யாவில், இந்தியாவிலிருந்து அங்கு போய் கூலிப்படைகளாக பணத்தை வாங்கி கொண்டு சண்டை போடுகிறார்கள், செத்து போகிறார்கள். இதெல்லாம் நடக்கிறது. அதனால் அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்பது பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம்தான். உண்மையிலே நிதர்சனமாக அப்படி ஒன்று நடக்கிறதா என்றால் இல்லை. அப்படி சொல்லிவிட்டார்கள், நம்பிவிட்டார்கள். ஆனால் நடப்பதோ வேறு விதமாகத்தான் இருக்கிறது. எனவே அதெல்லாம் பொய்யானது தான். ஒரு காலத்தில் நீதி பரிபாலனம் இருந்தது. நமக்கு பல பாடல்கள் இருக்கிறது. ஒரு பசுவின் கன்றை கொன்றதற்காக மகனையே
தேர்காலில் இட்டு கொன்றதாக நமக்கு பாடல்கள் மூலம் தெரிகிறது. அப்படியெல்லாம் நாம் வாழ்ந்த இந்த தமிழ்நாட்டிலே இன்று நீதி பரிபாலனம் என்பது வலுத்தவன் ஜெயிக்கிறான், வசதி இல்லாதவன் தோற்று போகிறான். அங்கே நீதிக்கு வழியே இல்லை. என்ன ரெண்டுடைய குற்றங்களையும் ஆராய்ந்து ஒருவருக்கு தண்டனை, ஒருவருக்கு விடுதலை, இப்படித்தான் நடக்கிறது. நீதிமான்கள் இரண்டு தரப்பு வழக்குகளை கேட்டு முடிவு செய்கிறார். உண்மையில் கொலை செய்தவனை விடுவித்து விடுகிறார்கள், அப்பாவியை ஜெயிலில் போட்டு விடுகிறார்கள். இதுதான் நடக்கிறது. இதுபோல பல வழக்குகளை இந்தியாவில் பார்க்கிறோம், மற்ற இடங்களிலும் பார்க்கிறோம். மிக அதிகமாக நான் பார்க்கக்கூடிய இடம் இந்தியாவில் தான். எனவே நண்பர்களே, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்பது ஒரு பொய்யான கருதுகோள் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.